முருங்கங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வெட்டி வந்து காணாது பாருங்க. சூப்பரான கருவேப்பிலை. சூப்பராக முருங்கங்காய் வந்து அவிஞ்சிட்டு சூப்பராக வெள்ளைக்கறி ரெடி ஆகிட்டு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னோட ஒரு பெரிய முருங்கங்காய் கட்டோட நிற்கிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களோ, இன்றைக்கு முருங்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு வெள்ளைக்கறி ஒன்று தான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். இது வந்து நல்ல சிவத்த முருங்கங்காய். இங்கே இது வந்து பச்சை முருங்கையில் நல்ல கட்டைக்காயம் சிவத்த முருங்கை. இதை வந்து மருத்துவ முருங்கைன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான காய் மாதிரி கொஞ்சம் சிவப்பு தண்ணியில் தான் இருக்கும் கூடுதலாக. கீழே எல்லாம் மற்ற காய் வந்து பச்சையாயில் இருக்கும், நல்ல பெரிய காயா. இது வந்து கட்டைக்காய். இதை வச்சு சூப்பராக ஒரு வெள்ளைக்கறி ஒன்று வச்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அதோட வந்து நீங்கள் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கங்காய் வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கு வந்து முருங்கங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நாங்கள் இப்போ சட்டியில் போட்டு வச்சுருக்கிறோம். இல்லை வடிவ தோல் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் வெங்காயம் வெட்டி போட போகிறோம். வெங்காயம் நான் இப்போ பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வெட்டி போடுறேன். அதோட வந்து பச்சை மிளகாய் வந்து கூடுதலாக போடலாம் வெள்ளைக்கறிக்கு. நான் இப்போ 4 பச்சை மிளகாய் போடுறேன். நல்ல பெரிய பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் இப்படி 2 வெட்டி போடுறேன். இப்போ நாங்கள் இளநீ விட்டு தான் அவிய வைக்க போகிறோம். தேங்காய் உடைக்க இளநீ எடுத்து வச்ச நாங்கள் அந்த இளநியை இந்த முருங்கங்காய்க்கு விட்டு தான் அவிய வைக்க போகிறோம். இளநியில் தான் இந்த முருங்கங்காய் வந்து அவிய போதும். இப்போ நாங்கள் அடுப்பு ஒன் பண்ணி விடுவோம். மற்றது தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து இந்த இளநீயில் வந்து முருங்கங்காய் நல்லா அவியட்டும். இப்போ வந்து எங்களுக்கு வந்து இளநீ வந்து காணாது, ஏன்னா கொஞ்சம் இளநீ தான் வந்தது. அப்போ நாங்கள் இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்ப்போம். இளநீ கூடுதலாக இருந்தால் தண்ணி விட தேவையில்லை. எங்களுக்கு இளநீ கொஞ்சம் காணாது. இப்போ கொஞ்சம் தண்ணியும் விட்டு அவிய வைக்க போகிறோம். இப்போ நல்லா அவியட்டும் முருங்கங்காய். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிடுங்க போகிறேன். பார்த்தீங்களோ எப்படி இருக்குன்னு கருவேப்பிலை, சூப்பரான கருவேப்பிலை. பார்த்தீங்களோ அவ்வளோ கருவேப்பிலை நிற்குது. இப்போ நாங்களே இதிலே பிடுங்கி கொண்டு இப்போ நாங்கள் இப்போ கறிக்கு சமைக்க போகிறோம். பாருங்கள், சூப்பரான கருவேப்பிலை அப்படி இருக்குது. பார்த்தீங்களோ கருவேப்பிலை அந்த மாதிரி கருவேப்பிலை, நல்ல வாச கருவேப்பிலை. இப்போ வந்து நல்லா தண்ணியும் இளநியும் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ முருங்கங்காய் வந்து நல்லா அவியாட்டிக்கு நறுக்குன்னு இருக்கும். அதால தான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தது இளநியோட. என்ன சொன்னால் இளநீ காணாதானே, அதால தான் கொஞ்சம் கூடுதலாக தண்ணியும் சேர்த்தது. இப்போ நிறைய இளநீன்னா தேவையில்லை. நாங்கள் இப்போ கறிக்கு தேங்காய் உடைக்க எடுத்த இளநீ தானே. முருங்கங்காய் அவியணும் நல்லா. இந்த தண்ணியெலாம் அப்படியே அவிஞ்சு அப்படியே வத்தும். இப்போ சட்டியோட வத்தி வேற நல்ல தலைப்பாலை விட்டுட்டு இறக்கினா சூப்பரான முருங்கங்காய் விளக்குறது ரெடி ஆகுது. இப்போ வந்து சூப்பராக முருங்கங்காய் வந்து அவிஞ்சிட்டு அப்படி அவிஞ்சு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பால்னா முதல் பால், அதாவது தலைப்பால்லாம் நாங்கள் விட போகிறோம். இப்போ ஓகே, தலைப்பால். இப்போ இது வந்து ஒரு கொதிக்க நாங்கள் வைப்போம். கருவேப்பிலை. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு கொதிக்க இறக்குவோம். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் காணாது, அதெல்லாம் கொஞ்சம் உப்பு போடுறேன். ஓகே, இப்போ வந்து சூப்பராக எங்களை முருங்கங்காய் வெள்ளைக்கறி ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்களா சூப்பராக வெள்ளைக்கறி ரெடி ஆகிட்டு. நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இதோட மஞ்சள் சேர்க்கலாம். நான் சேர்க்கையில் மஞ்சள் வேணுமெண்டா சேர்க்கலாம். இதை நாங்கள் இறாக்கிட்டு கொஞ்சம் தேசி புளி விடணும். நாங்கள் சட்டியால் ஒரு சட்டிக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தேசி புளி விடுவோம். ஏன்னு சொன்னால் அடுப்பில் வச்சு தேசி புளி விடக்கூடாது. அதால் வேறு சட்டியில் மாற்றிட்டு தேசி புளி விட்டு பிரட்டி எடுத்தால் சூப்பரான முருங்கங்காய் வெள்ளைக்கறி ரெடி ஆயிடும். சூப்பரான முருங்கங்காய் கறி வெள்ளைக்கறி. நிறைய பேருக்கு வெள்ளைக்கறி பிடிக்கும். வெள்ளைக்கறி என்ன குழந்தை பிள்ளைகளும் சாப்பிடலாம். இப்போ பச்சை மிளகாய் வந்து நிறைய சேர்க்காம விடலாம். சொன்ன மாதிரி கொஞ்சம் என்ன வத்த விடலாம். பால் வந்து திரஞ்சு கொண்டு வந்துடும் தலைப்பால். அதுக்காண்டி தான் நாங்கள் விடையில நாங்கள் தேசி புளி விடுவோம். கொஞ்சம் தேசி புளி விடுவோம்.
புளியெல்லாம் விட்டுட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்ல வடிவா. மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே, இப்போ எங்கிட்ட வந்து சூப்பரான முருங்கங்காய் வெள்ளைக்கறி வந்து ரெடி ஆகிட்டு. முருங்கங்காயிலேருந்து நல்லா அவிஞ்சிஞ்சு இந்த தசையெல்லாம் இப்படி இருக்குண்டு நல்லா அவிய விடணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கின்றோம். பாய். ஓகே, பாய்.